டோட்டல் கண்ட்ரோல், டோட்டல் ரெஸ்பான்சிபிள் எடுக்கிறது யாரு தெரியுமா? உங்களை என்னையும் சிருஷ்டித்த, இந்த உலகத்தை படைத்த ஜீவனுள்ள தேவன் தான் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகிறார். ஹalleluya! முழு கண்ட்ரோலுக்கு ஒப்பு கொடுத்துருங்க. ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. அவர் அழகா கைய பிடிச்சு ப்ரொசீஜர் பண்ணாருன்னா கரெக்ட்டா பண்ணுவார் தேவன். கரெக்ட்டா விடுதலை கொடுப்பார். நிச்சயமா அரகொர விடுதலை குடுக்கிற தேவன் அல்ல. அநேக விசுவாசி சொல்றீங்க, கர்த்தர் இதிலிருந்து விடுதலை ஆயிட்டா இன்னும் கொஞ்சம் இருக்கு. அப்படி கிடையவே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, ஒருவனாகிலும் தப்பவில்லை. கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கொடுப்பார். கம்ப்ளீட் டெலிவரன்ஸ் கொடுப்பார். கம்ப்ளீட் முழுமையான விடுதலையை தருவார் தேவன். என் தேவன் ப்ரொசீஜர் பண்ணாருன்னா கரெக்ட்டா பண்ணுவாரு. எல்லாத்தையும் நேர்த்தியா செய்து முடிப்பார். தேவ பிள்ளையே, இந்த காரியம் எப்படி நடக்கும்? இந்த காரியம் என்ன எப்படி நடக்கணும்? அந்த காரியம் எப்படி நடக்கும்? கலங்காத. உன் தேவனை கர்த்தர் உன்னை கரத்த பிடிச்சிட்டாரா? உன் கைய பிடிச்சு நடத்தி கொண்டுகிறாரா? என் தேவன் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்வார். சகலத்தின் காலத்தில் நேர்த்தியா செய்வான்ற விசுவாசத்தோட முன்னாடி போ மகளே. ஹalleluya. முன்னாடி செல் மகளே. ஹalleluya. அவர அழைத்து அந்த வெட்டாந்தரையில நடந்து போனா நடந்து போயிட்டே இரு. லெஃப்ட் பார்க்காத, ரைட் பார்க்காத, போகாத, எங்கேயும் போகாத. ஹalleluya. நேரா போ. ஆமென். அப்படியே நடத்தி போறாரு. அந்த வெட்டாந்தரையில போற அதிசய பாதையில நடந்தாரு. யாருக்கு செய்யாததான் செஞ்சு முடிப்பார். தேவன் இறங்கிட்டானாலே சூப்பர் நேச்சுரல் தான். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கைய கைய பிடிச்சிட்டாரு. தேவன் ஒரு காரியம் இயற்கை நம்முடைய மனசுலயும் யோசிக்க முடியல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா தான் இருக்கு. கர்த்தர் கைய பிடிச்சாரு. ஆனா இன்னைக்கு அநேக விசுவாசிங்க நேச்சுரல் காரியத்த தான் பார்க்குறீங்க. ஆ அதாவது நேச்சுரல் நடக்கிறது. அது இல்ல. ஆனா கர்த்தர் இறங்கி செய்யும்போது சூப்பர் நேச்சுரலா இங்க நடத்தும் போதெல்லாம் சூப்பர் நேச்சுரலா இருந்துச்சு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட செங்கடலை யாரும் பிளக்க முடியுமா? தேவன் பிளந்து குடுத்தார். அது வெட்டாந்தரையில யாரும் நடந்து போ முடியுமா? பார்வோன அழிக்க முடியுமா? 600 பிரதான ரதம் வேற. அழிக்க முடியுமா? தேவன் அழிச்சாரு. அல்லேலூயா. உங்களுக்காகவே கர்த்தர் செய்கிறது பாருங்க. ஒருவனாகிலும் தப்பவில்லை. அந்த 30ஆம் வசனத்துல எல்லாரும் செத்து கிடக்கிற இஸ்ரவேலர்கள் கண்டார்கள். அதனால தான் அந்த சொன்னார்ல, "இன்று கண்ட எகிப்தியரை இனி காணாதிருப்பீர்கள்ன்னு" அது அப்படியே ரியலைஸா உண்மையா அனுபவிக்க செஞ்சார். காணாமல் போயிட்டாங்க. செத்தவங்களா பார்த்துட்டாங்க. அல்லேலூயா! வேதம் சொல்லுகிற அதுக்கு பிறகு அவங்க இஸ்ரவேல என்ன பண்ணல, எகிப்தியர பார்க்கவே இல்ல. அப்படியே பயணத்துல அவங்க பாதையில எகிப்தியரும் வரல, எகிப்தியர் சத்தமும் இல்ல. இத கேட்டு ஒரு தேவ ஜனமே, இன்றைக்கு நான் இன்னையோட உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு முடிவு உண்டாகுது. ஆமென். இந்த ப்ராசஸ் கடைசி நாள்ல நீங்க வந்துட்டீங்க. ஹalleluya. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி கொண்டு போகிறார். எத்தன பேர் நம்புறீங்க? அந்த அல்லேலூயா சொல்லுங்க. அந்த கைய உயர்த்தி ஹாய் ஃபை பண்ணி சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஹalleluya, 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 என்னை விடுதலையாக்குற தேவன். ஆமென். ஒரு சிலர் காட்டுறீங்க. 3 பேர், 4, 5 பேர் காட்டியிருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஹalleluya.